இந்தியன் கிரிக்கெட்ல இப்ப சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கவலை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னா, சஞ்சுவுக்கு வாய்ப்பே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாம இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சும் சஞ்சு அத சரியா பயன்படுத்திக்கலையே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இன்னொரு பக்கம் வெறும் 14, 15 வயசுலயே இந்திய கிரிக்கெட்டை திரும்பி பார்க்க வச்ச வைபவ் சூரியவம்சி இந்திய டீமுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சஞ்சுவோட அந்த மோசமான ஃபார்ம் சூரியவம்சிக்கு ஒரு பெரிய ரெட் கார்பரேட் வெல்கம் மாதிரி மாறப்போகுதா? சஞ்சு சாம்சனோட கெரியர் இதோட முடிய போகுதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு டேலண்டான பிளேயர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேர்ல்டு கப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிளேயராக சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது தான். அவளோட ரீசன்ட் ஸ்கோரை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அயர்லாந்துக்கு எதிரான முதல் T20 மேட்ச்சில் 5 பால் ஆடி வெறும் 4 ரன் மட்டும்தான் எடுத்தார். சரி, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம்னு நினச்சா அயர்லாந்துக்கு எதிரான 2வது T20ல பால்லே டக் அவுட் ஆகி ஏமாத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான T20 மேட்ச்லையும் 7 பால் பிடிச்சி வெறும் 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி பேக் டு பேக் சொதப்பலாக கொடுத்தா டீம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நாள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்படியே போனால் கண்டிப்பாக ஒரு டீம்லேருந்து பேக்கப் பண்ணிடுவாங்க. இது பத்தாதுன்னு சஞ்சு சாம்சனுக்கு இன்னொரு பக்கம் இருந்து செம ப்ரெஷர் வருது. அது யாருன்னு பார்த்தா இசான் கிசான் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரன் அவுட் ஆகிட்டு இருந்தாலும் அவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. இந்திய டீமுக்கு இப்போ ஒரு அக்ரெசிவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க. சஞ்சு பேட்டிங்கில் சொதப்பும் போது இசான் கிசான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனோட உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட் சஞ்சுவை தூக்கிட்டு இசான் கிருஷ்ணா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சஞ்சுவுக்கு விக்கெட் கீப்பர் இடத்துலையும் இப்போ பெரிய போட்டி இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். யார் இந்த வைபவ் சூரியவம்சி? ஏன் இவரை பற்றி இப்போ இவ்வளோ ஹைப் இருக்குது? வெறும் 15 வயசுலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடி இப்போ இருக்கிற ஃபார்முக்கும் அவரோட அதிரடி ஆட்டத்துக்கும் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் இவரை எந்த மேட்ச்சில் வேணால் டெபியூ பண்ண வைக்கலாம்னு செம டெம்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவரோட ஷார்ட்ஸ் அப்ரோச் எல்லாமே ரிஷப் பண்ட், யுவராஜ் சிங் ரேஞ்சுக்கு இருக்குன்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அவரோட வயசும் எக்ஸ்பீரியன்ஸும் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சின்ன தடையாக இருக்கே தவிர மற்றபடி திறமையில் அவர் வேற லெவலில் இருக்காரு. சஞ்சு சாம்சன் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சூரியவம்சி இப்போ செம்ம ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக மாறிட்டு இருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் ஒரு மேட்சே வாய்ப்பு தருவாங்களான்றது டவுட்டு தான். அப்படி ஒரு வேளை அடுத்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சா அதை அவர் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடி அவரோட திறமையை நிரூபித்தா மட்டும்தான் இந்தியன் டீமில் நிலைக்க முடியும். இல்லைனா சூரியவம்சி அல்லது இசான் கிசான் சஞ்சுவோட இடத்த நிரந்தரமாக பிடிச்சிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அயர்லாந்து இங்கிலாந்து சீரியஸில் சொதப்பின சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கணுமா, இல்லை அவரை ட்ராப் பண்ணிட்டு யங் டேலண்டான சூரியவம்சிக்கு வாய்ப்பு தரலாமா? உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.